சகசரநாமத்தில் 271வது நாமாவளி வசுஹு அப்படின்ற நாமாவளி. இந்த நாமாவளிக்கு ஆழ்வார் ஆச்சாரியர் பெரியோர்கள் சொல்லியிருக்க விளக்கம் என்னென்னா, ஆழ்வார் போன்றவர்களுக்கு, ஆச்சாரியன் போன்றவர்களுக்கு, ரிஷிகள் போன்றவர்களுக்கு தானே செல்வமாக இருப்பவர். இப்போ தான் போன நாமாவளிக்கு சொன்னேன், எதை கொடுத்தா அது வேற ஒன்றா உருமாறி வருமோ அந்த செல்வத்தை குபேரன் அளவுக்கு பக்தனுக்கு கொடுக்கக்கூடியவர் பெருமாள் அப்படின்னு சொன்னேன். இப்போது எந்த செல்வம் முக்கியமானது அப்படின்றத ஆழ்வார் ஆச்சாரியர் ரிஷிகள்லாம் தெரிஞ்சு வச்சுட்டுருக்காளாம். அதனால் பெருமாள் தான் பிரதானம். பெருமாள் இருந்தால் எல்லாமே கிடைக்கும்னு அவரை மையப்படுத்தி அவருக்கு உண்டான பூஜைகளை பண்ணி பெருமாள்கிட்ட அடிபணிந்திருந்தா. அதனால் அந்த செல்வம் மிகச்சிறந்த